ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃப்ரைடே ஈவினிங் vlogங்க. இன்னைக்கு வந்து கீரி பரோட்டா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சிக்கன் குழம்பு மட்டும் தான் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கீரி பரோட்டா பண்ணது கிடையாது. ஸோ ரெசிபிலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இலையை நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன், ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதே மாதிரி ஒரு 3 ஸ்டாக் ரெடி பண்ணிவிட்டு நல்லா மடிச்சுட்டு, கிழியாமல் மடிச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பேக் எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் அது வந்து லைட்டாக குக் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து சைடில் வந்து தண்ணி ஊற்றி விடுங்க. ஏன்னா இல்லைனா அது இலை ஃபுல்லாக தீஞ்சிட்டு அதோட ஸ்மோக் ஃப்ளேவர் ஃபுல்லாக எல்லாம் இறங்கிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டால் வந்து நல்லாவே வந்து உள்ளே அப்படியே தம் போட்ட மாதிரி ஃபுல்லாக வந்து சாஃப்ட் ஆகிட்டு சிக்கன், குழம்பு, ஆனியன் எல்லாமே வந்து வெந்திருக்கும். ஃபைனலி வந்து நம்ம கீழே பரோட்டா ரெடி. சுட வந்து தட்டில் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போவுமே வந்து 99% வந்து எங்களுடைய ஃப்ரைடே மூவி நைட்டோட தான் முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு மூவியை போட்டு நல்லா கோசியாக இருக்கிறதுக்காக கம்ஃபர்டெல்லாம் எடுத்து வச்சு நைட் லைட்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் கேரி ஆன் அப்படின்னு ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படம் தான் பார்த்து முடிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.